அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் குறித்து எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் தற்போது வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி 137 இடங்கள் முதல் 157 இடங்கள் வரையிலும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி 126 இடம் முதல் 146 இடங்களும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மற்றவை இதர கட்சிகள் 2 to 8 இடங்கள் பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது என்ற அடிப்படையில் தற்போது கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் பாஜக 137 தொகுதியிலிருந்து 157 தொகுதியும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி 126 தொகுதியிலிருந்து 146 தொகுதியும் இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 சார்பில் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மற்றவை இதர கட்சிகள் என்ற அடிப்படையில் 2 to 8 இடங்கள் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது நியூஸ் 18 கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன. தேர்தல் முடிவடைந்த நிலையில் தற்போது அனைத்து அந்த கருத்து கணிப்பு நடத்தும் நிறுவனங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சார்பில் தற்போது கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அடிப்படையில் பாஜக கூட்டணி மொத்தம் இருக்கக்கூடிய 288 இடங்களில் 137 முதல் 157 இடங்கள் பெற்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கூட்டணி 126 இடங்களிலிருந்து 146 இடங்கள் பெறும் என்றும் அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதர கட்சிகளுக்கு 2 to 8 இடங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் நியூஸ் 18 இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி வரும் என்று அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நியூஸ் 18 இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக பாஜக 150 to 170 இடமும், காங்கிரஸ் 110 to 130 இடமும், அதே போல மற்றவை என்ற இதர கட்சிகள் 8 முதல் 10 இடங்கள் பெறலாம் என்றும் தற்போது இந்த நியூஸ் 18 கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதியில் நியூஸ் 18 கருத்து கணிப்பு சார்பில் தற்போது பாஜக 157 இடங்களிலிருந்து 177 இடமும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி 110 இடங்களிலிருந்து 130 இடங்களிலும், அதே போல இதர கட்சிகள் 2 முதல் 8 இடங்கள் வரை பிடிக்கலாம் என்றும் அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பாஜக மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மகாராஷ்டிராவில் பாஜக 150 to 170, அதே போல ஏபிபி கருத்து கணிப்பில் 150 to 170, காங்கிரஸ் 110 to 130, மற்ற இதர கட்சிகள் 8 to 10 இடங்கள் பிடிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஏபிபியினோட இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று இந்த 2 ஏஜென்சிக்குமே கருத்து தெரிவித்திருக்கிறது. நியூஸ் 18 மற்றும் ஏபிபி என இந்த 2 கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாஜகவுக்கு மட்டுமே கூடுதல் இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஏபிபியினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் 150 to 170 இடங்கள் பாஜக பிடிக்கும் என்றும் நியூஸ் 18 சார்பில் வெளியிடப்பட்ட இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 137 இடங்களிலிருந்து 157 இடங்கள் பிடிக்கும் என்றும் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 126 இடத்திலிருந்து 146 இடமும் பிடிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 288 தொகுதிக்கு அடிப்படையில் தற்போது தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பில் பாஜக 150 to 170 இடம் என்று ஏபிபி கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் 110 to 130 இடங்கள் பெறும் என்றும் அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற கட்சிகள் இதர என்ற அடிப்படையில் 8 இடங்கள் வரை அதிகபட்சமாக பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 2 ஏஜென்சிகளும் ஏபிபி மற்றும் நியூஸ் 18 அந்த 2 ஏஜென்சிகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாஜக 137 இடங்களிலிருந்து 157 இடம் பெறும் என்று இந்த 2 ஏஜென்சிகளுமே பாஜகவை முன்னிறுத்திதான் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஏபிபி மற்றும் நியூஸ் 18 அந்த 2 நிறுவனங்களும் சார்பில் பாஜக வெற்றி பெறும் என்று மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெறும் என்று குறிக்கிறது. அதுவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட 200 இடங்களுக்கு மேலாகவோ அல்லது 170 180 இடங்களுக்கு மேலாகவோ பாஜக வெற்றி பெறும் என்று குறிப்பிடவில்லை. குறிப்பாக கிட்டத்தட்ட பல இடங்களில் 137 முதல் 157 என்றால் 126 முதல் 146 என்றால் கிட்டத்தட்ட பெரிய அளவில் 20-30 இடங்கள் வித்தியாசத்தான் பாஜக வெற்றி பெறும் என்று இதன் மூலமாக கொடுக்கப்பட்டுவிட்டது. கிட்டத்தட்ட ஏபிபியுடைய அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 170 மற்றும் 130 என்ற காங்கிரஸ் கட்சி கொடுக்க அடிப்படையில் 40 இடங்கள் மட்டுமே வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரிய அளவில் இந்த பாஜக வெற்றி வாய்ப்பை அவர்கள் தீர்மானிக்கவில்லை என்றுதான் அந்த கருத்து கணிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து
கருத்து கணிப்பின் அடிப்படையில் தற்போது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மகாராஷ்டிரா 137 இடங்களில் முதல் 157 இடங்கள் வரையிலும், அதே போல காங்கிரஸ் 126 இடங்களிலிருந்து 136 இடங்கள் வரையும் பெறலாம் என்று இந்த கருத்து கணிப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஏபிபி கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் 150 இடங்கள் முதல் 170 இடங்கள் வரையிலும் பாஜகவுக்கு, அதே போல காங்கிரஸ் கூட்டணிக்கு 110 130 இடங்கள் வரை பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நியூஸ் 18 மற்றும் ஏபிபி உள்ள இந்த இரண்டு கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாஜகவை தான் தற்போது முன்னிலைப்படுத்தி இந்த கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே போல டிஎன்பிஎஸ்சி கருத்து கணிப்பு சார்பில் பாஜகவுக்கு 156 இடங்களும், காங்கிரசுக்கு 128 இடங்களும், மற்றவை இதர கட்சிகள் என்ற அடிப்படையில் 6 இடங்களும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பின் போது அந்த 3 ஏஜென்சிகளுமே நடத்திய கருத்து கணிப்பு அடிப்படையில் 150க்கு மேலாக பாஜக வெற்றி பெறும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏபிபி, நியூஸ் 18 மற்றும் டிஎன்பிஎஸ்சி என்ற இந்த 3 ஏஜென்சிகளுமே 150 இடங்களுக்கு மேலாக பாஜக மகாராஷ்டிராவில் பிடித்து வெற்றி பெறும் என்று அவர்கள் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கிறார்கள். அதில் குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும், நியூஸ் 18 பொறுத்த வரைக்கும் 137 இடங்களும் 157 இடங்களும், அதே போல காங்கிரஸ் கட்சி 126 இடங்களிலிருந்து 146 இடங்களும் மற்றும் இதர கட்சிகள் 6 இடங்கள் பெறலாம் என்றும் அந்த கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா எடுக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்குமான இந்த தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அதற்கான இந்த தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஏஜென்சிகள் 3 தேர்தல் ஏஜென்சிகளுமே 137, 157, 154 என்ற அடிப்படையில் இந்த பாஜகவுக்கு முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தல் கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. நடந்து முடிந்த இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடையேயான இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு மட்டும், அதாவது இந்த 3 ஏஜென்சிகளுமே நியூஸ் 18, ஏபிபி மற்றும் டிஎன்பிஎஸ்சி என்ற 3 ஏஜென்சிகளுமே நடந்த இந்த கருத்து கணிப்பில் 150 இடங்களுக்கு மேலாக பாஜக கூட்டணி பெறும் என்றும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி 120 முதல் 130 அதிகபட்சமாக, இந்த ஏபிபி நாடு 130, ஏபிபியை பொறுத்த வரைக்கும் 130 இடங்கள் அவர்கள் பெறுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இந்த 3 ஏஜென்சிகளுமே ஒரே மாதிரி நிலையைத்தான் இந்த கணக்கெடுப்பில், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய அந்த கணக்கெடுப்பில் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் நியூஸ் 18 பொறுத்த வரைக்கும் 137 முதல் 157 இடங்கள் பாஜக கூட்டணியும், ஏபிபி நாடை பொறுத்த வரைக்கும் 150 முதல் 170 வரை பாஜக கூட்டணியும், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 154 இடங்கள் பாஜக கூட்டணியும் மகாராஷ்டிராவில் வெற்றி பெறும் என்று தற்போது குறிப்பிடப்படுகிறது. இந்த அளவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 ஏஜென்சிகளுமே ஒரே மாதிரி நிலையைத்தான் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 137 முதல் 157 மற்றும் 150 முதல் 170 மற்றும் 154 என இந்த 3 ஏஜென்சிகளுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 150 இடங்களுக்கு மேலாக பாஜக வெற்றி பெறும் என்றே அவர்களுடைய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. மகாராஷ்டிராவில் கூடிய 288 தொகுதிக்கான சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெறும் நிலையில் அதற்கான இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து அந்த தேர்தலை சந்தித்தது. இந்நிலையில் காங்கிரசினுடைய அந்த கூட்டணி சார்பில் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் மட்டும் 126 முதல் 146 இடங்கள் வந்து நியூஸ் 18 கொடுத்திருக்கிறது. அதே போல 110 இடங்களிலிருந்து 130 இடங்கள் ஏபிபி கொடுத்திருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 128 இடங்கள் கொடுத்திருக்கின்றன. எனவே இந்த 3 ஏஜென்சிகளுமே கொடுத்த அளவின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரே மாதிரி நிலைப்பாடு தான் இருக்கிறது. மேலும் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியா என்ற கேள்வி எழுகிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்டில் 47 இடங்கள் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் விடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 30 இடங்கள் காங்கிரசுக்கும் மற்றும் இதர கட்சிகளுக்கு 4 இடங்களும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 47 இடங்களும், அதே போல காங்கிரஸ் கட்சி 30 இடங்களும், மேலும் இதர கட்சிகளுக்கு இந்த 4 இடங்களும் கிடைக்கும் என்று இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் நடந்த இந்த தேர்தல் தற்போது முடிவுற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தல் கணிப்பு அடிப்படையில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியின் சார்பில் 47 இடங்களும், காங்கிரஸ் 30 இடங்களிலும், இதர கட்சிகள் 4 இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு ஜார்க்கண்ட் மற்றும் அந்த மகாராஷ்டிரா என இரு தேர்தல்களின் அடிப்படையில் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி 47 இடங்களிலும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்களையும், மற்றவை இதர கட்சிகள் 4 இடம் என்ற நியூஸ் 18 கொடுத்திருக்கிறது. மேலும் என்டிடிவினுடைய அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 45 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஜார்க்கண்டில் மீண்டும், அதாவது பாஜக தான் மீண்டும் வெற்றி பெறும் அடிப்படையிலே அனைத்து ஏஜென்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி என்ற அடிப்படையில் 44 முதல் 53 இடங்கள் ஜார்க்கண்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல காங்கிரஸ் 25 முதல் 30 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இதர கட்சிகள் 5 முதல் 9 இடங்கள்
இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 2 மாநிலங்களுமே பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்புகள் தற்போது தெரிவிக்கப்படுகின்றன. ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா என்ற 2 மாநிலங்களுக்கான தேர்தல் தற்போது முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு மீண்டும் 2 மாநிலங்களிலும் பாஜக ஆட்சிதான் என்ற அடிப்படையில் தற்போது இந்த தீர்ப்பானது வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஜார்க்கண்டில் 44 முதல் 53 இடங்களை பாஜக பிடிக்கும் என்றும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி 25 முதல் 37 இடங்களை பிடிக்கும் என்றும், அதே போல மற்ற இதர கட்சிகள் என்ற அடிப்படையில் 5 முதல் 9 இடங்கள் பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 கட்சிகளுமே தற்போது, அதாவது காங்கிரஸ் மற்றும் பாஜக என இந்த 2 கட்சிகளுக்குமே பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் என 2 இடங்களிலுமே கிட்டத்தட்ட ஜார்க்கண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள் தான் வித்தியாசமாக இருக்கிறது. அதிகபட்சமாக பாஜக 53 இடமும், அதிகபட்சமாக காங்கிரஸ் 37 இடமும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள் வேறுபாடாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ளது போல அதே சதவீதம், இந்த 15% தான் இந்த முறையும் இந்த ஜார்க்கண்டிலும் வேறுபாடு காட்டுகிறது. மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பாஜக இந்த முறை பெறாது என்ற அடிப்படையில் தான், வெற்றி பெற்றாலும் கூட மிகப்பெரிய வெற்றியாக அது கருதிவிட முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த 2 மாநில தேர்தலும் காட்டுகின்றன. அதன் அடிப்படையிலே மகாராஷ்டிராவை போல ஜார்க்கண்டிலும் 44 முதல் 53 இடங்கள் வரை பாஜக வெற்றி பெறலாம் என்று இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட பாஜக கூட்டணி 44 முதல் 53 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 25 முதல் 37 இடங்களையும், மற்றவை இதர கட்சிகள் 5 முதல் 9 இடங்களையும் பெறலாம் என்றும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்படுகிறது. நியூஸ் 18 இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் 47 இடங்களை பாஜக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாஜகவினுடைய ஆட்சி ஜார்க்கண்டில் நிலைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 44 முதல் 53 இடங்களும் பாஜகவும், அதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 25 முதல் 37 இடங்கள் காங்கிரஸ் கட்சியும், மற்றவை இதர கட்சிகள் 5 முதல் 9 இடங்கள் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 47 இடங்கள், கிட்டத்தட்ட 3 ஏஜென்சிகள் என்ற அடிப்படையில் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாஜக 44 முதல் 53 இடங்களிலும், காங்கிரஸ் 25 முதல் 37 இடங்களிலும், மற்றவை இதர கட்சிகள் 5 முதல் 9 இடங்கள் பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்த, அதாவது 3 ஏஜென்சிகளுமே தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தும். இந்த 3 ஏஜென்சியுமே ஒரே மாதிரி தன்மையில் தான், கிட்டத்தட்ட 15 இடங்கள் தான் வேறுபாடோடு காட்டுகிறது. மற்ற இடங்கள் எல்லாம், அதாவது மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும், ஜார்க்கண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே இந்த 15 முதல் 20% வேறுபாட்டின் அளவில் தான் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகிறது. பாஜகவை மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இந்த முறை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே ஒரு பக்கம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு காட்டுகிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் தற்போது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 25 முதல் 37 இடங்களிலும், பாஜக கூட்டணி 44 முதல் 53 இடங்களையும் ஜார்க்கண்டில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் 288 தொகுதிகளுக்குமான அந்த தேர்தல் முடிவெற்று தற்போது அந்த பிந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது.